சிலிகுரின்னு வார்த்தையை கேட்குறதுக்கு 4 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். 4வது நாள் இன்றைக்கி 4th டே. இன்றைக்கி சிலிகுரின்னு ஒரு போர்டில் ஒரு சைடை பார்க்குறதுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு பரோட்டா. ஆனால் இது வந்து ஆலு பரோட்டா வந்து தவாவில் போட்டு எடுப்பாங்களா, ஆனால் பட் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரி இருக்குது. அம்மா நீ ஊறுகாய் வச்சு சாப்பிட்ருமா, ஊறுகாய் வேறு இருக்குது. இது அப்படியே இருக்கு. பூரி டேஸ்ட். ஆலு பரோட்டா வந்து நல்லா இது போட்டு அடித்து பவுடரோடு கொடுப்பானுங்க. ஆனால் இது வந்து பூரிக்கல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் பட் இதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கேருந்து தண்ணி இப்படி போகுது, இந்த பக்கம் இருந்து தண்ணி இங்கிட்டு போகுது. இங்கே அந்த ஷட்டரு பாருங்கள், கீழே போய் லாக்காக வருது. இது ஒன்று மட்டும் ஓப்பனாக இருக்கிறதா தண்ணி இங்கே போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஷட்டர் ஓப்பன் பண்ணதுக்கே தண்ணி எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. கடல் இந்த பக்கம். இங்கே ஒரு ட்ரெயின். தாம்பரம் தாங்க போகுது, சென்னை தாம்பரம் தான் போகுது. ஆமாம் அங்கே போட்டிருக்கு. நல்லா பாருங்க, தாம்பரம் ஏற்றிடுவா. சென்னை தாம்பரம் தான் போகுது. இருங்கடா, நானும் வரேண்ணா. இருங்கடா. நியூ டின்சுக்கியா. டின்சுக்கியானா எங்கே? அசாம் தான். அது சிலாங் பக்கத்தில். சிலாங் பக்கத்தில். கூட இருக்கும். கூட ஏங்க 10 நிமிஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன முடிஞ்ச பாடு இல்லை. ஐயா ஐயா, ஐயா ஒரு பக்கம் போங்கய்யா. இதுக்கு போகிறீங்க, அங்கிட்டு போகிறீங்க, ஏன் அப்படி இருக்கீங்க? இதே எங்கள் ஊரில் இருந்தால் எப்படி பேசியிருப்பேன் தெரியுமில்ல. டுக் டுக், இந்த டுக் டுக் பாருங்கள் எவ்வளோ அநியாயம். அப்பா, வண்டியை அடிக்கிறதா, வண்டியை வெளுக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் வண்டி மேலே இப்படி கை இல்லை, நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி வண்டி மேலே கை வச்சுனா அடிச்சே அப்படியே டிரைவர் வந்து இறங்கி கண்டபடிக்கு பேசாதே, வெளுத்தே முடியும் அவன் இறங்கி. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வண்டியை போட்டு அடித்து நொறுக்குனாலும் அப்படியே செத்த முண்டை வரையே பார்த்து உட்காந்துருப்பான். ஒன்றும் இல்லை பிரதர், நம்ம ஊரில் டிரைவர்காரங்க இருக்காங்களே, வண்டியில் துப்புனாலே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே துப்பாட்டி தான் கோவம் வரும். कीमत कितना है? ये कीमत कितना? टू मिलियन। ये तो 4 लाख
4 लाख नहीं है, थोड़ा कम है, थोड़ा कम है. ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நிறைய அட்வென்ச்சர் ரைடு பண்ணுறவங்க, அப்புறம் லாங் ரைடு பண்ணுறவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அவங்க மூஞ்செல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது எப்படி பெருசாக வந்து டஸ்டான மாதிரி தெரியாது. ஆனால் நம்ம வெறும் 2500 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். 2500 இப்போ நெருக்கி ஒரு 3 தொட்டிருப்போம். இன்றைக்கி 4th டே ஒரு 2000 மேலே தொட்டிருப்போம்னு நினைக்கிறேன். 3000 தொட்டிருப்போம், எனக்கு தெரிஞ்சு 3000 தொட்டிருப்போம். கந்தல் ஆயிடுச்சு உடம்பு, மூஞ்சி எல்லாமே. ஆனால் இதில் பேர் கேட்டால் 7000 கிலோமீட்டர் ஓட்டினேன், 8000 கிலோமீட்டர் ஓட்டினேன். ஆனால் பட் எல்லா வீடியோவில் பார்க்குறேன், வீடியோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. பின்னாடியே கார் வரும் போல, கார்லேயே வந்துட்டு அப்பப்போ வண்டி ஓட்டுவாங்க போல. அப்படியே தான் இருக்கும் போல, தெரியல. இல்லை நமக்கு வயசாகி போச்சா? என்னதான் வயசாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளுடைய ஃபேஸுக்கும் இங்கே இருக்கும்போது அந்த ஃபேஸோடைய இதுக்கும் தெரியுதில்ல வித்தியாசம். என் ஃபேஸ் ஓரளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேஸ் நல்லாவே தெரியும். என்னென்ன ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடி நீங்கள் தானே உட்காருவீங்க. விண்டு பிளாஸ்ட் நம்ம தான் ஜாஸ்தி வாங்குறோம், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வாங்குறோம். நீங்கள் வந்து இமயமலை மாதிரி எப்படி மறைச்சிக்கிறீங்க? மறைச்சிருந்ததுதான் நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம் வர்றதுல தான் நானே மொத்தத்தையும் நீ வாங்கிக்கிறாடா, டம்மு டும்முன்னு. சரி, இப்போ வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மச்சிலி மீன்ஸ் மீன் கறி, ரொட்டி மத்தியானம் வச்சு தாக்குறோம். ஆனால் எப்பவுமே நாங்கள் மோஸ்ட்லி ரொட்டி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே பேசிக்காக வந்து ரொட்டி தாங்க. கிட்டத்தட்ட இல்லை சாவல் கிடைக்கும், ரைஸ் கேட்டால் கொடுப்பாங்க. 3-4 ஸ்டேட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். 7 ஸ்டேட்டு கிராஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதில்ல. ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஒடிசா வந்தோம், தெலுங்கானா வந்தோம், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வந்தோம். ஆமாம், அப்புறம் இப்போ பீகாரை போயிட்டு பீகாரை அப்படி கரெக்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்த பக்கத்தில் இன்னொரு ஸ்டேட்டு, சென்டரில் ஒரு ரோடு போகுது. அதில் குறுகலாக போயிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தூக்கிட்டு போயிடுவாங்களா இல்லை சுற்றுவாயிலான்னு தெரியல. இப்போ சுச்சுவேஷன் வேறு வெஸ்ட்டாக இருக்குது. சுச்சுவேஷன் வேறு இங்கே வெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கவங்கெல்லாம் கடத்திட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. இல்லை ஒருவேளை இது இங்கே ஒருவேளை பழக்கமானு தெரியல. மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஏன்னு தெரியல. ஆமாம், ஒருவேளை இந்த சிலிண்டர்ஸ் தட்டுப்பாடுனால அதனாலயா இல்லை இப்போ இந்த வெஸ்ட் பெங்காலில் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, மேபி நிறைய பேர் முஸ்லீம்ஸ் தானே இதெல்லாம் போட்டிருப்பாங்க. மேபி அதனாலயா என்ன எதுன்னு தெரியல. ஆனால் நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. நம்ம ஊர்லேயே சிலிண்டர்னால நிறைய போயிடுச்சு. பட் நிறைய ஷாப் க்ளோஸு. சரி, ஓகே, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்த உடனே ஃப்ரை பண்ணி தான். ஆமாம், இது மீனை வந்து ஃப்ரை பண்ணி தான் போடுறாங்க. இல்லை இங்கே பழக்கம் அப்படி போல். சூப்பராக இங்கே மீன் நல்லா இருக்குல்ல, கடலில் பக்கத்தில். दार्जिलिंग, कालीपंग, गैंगटॉक 3 देखना। 3 हाँ, सबसे बेटर आपका दार्जिलिंग बेट टू ये जो पॉइंट आपको रॉक गार्डन एकदम नीचे। ठीक है, सबसे बेटर टाइगर हिल सनराइज। टाइगर हिल जो सूरज उठता है 5:30 में मॉर्निंग में, 4:30 में आपको प्लेस करेगा। वहाँ से आपको दिखाई देगा। वो पहाड़ का नीचे से उठता है। ओनली फॉर गोल्डन गोल्ड, वो नसीब का बात। थैंक यू भैया। इंडिकेटर है सर? आप चलाते नहीं हैं? चलाते सर ये तो दार्जिलिंग। थैंक यू सर। இல்லை இண்டிகேட்டர் போட்டு ரைட் இருக்குல்லையே, இண்டிகேட்டர் போடாமல் எடுத்தீங்களே. அப்புறம் சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன், படிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் இண்டிகேட்டர் போட்டு திருப்பேன். ஏன்னா உங்களை பார்க்குற அர்ஜென்ட்டில் டப்புன்னு திருப்பிட்டேன். ஆனால் பின்னாடி பார்த்தேன்.
க்ரௌட் இல்லைங்க, க்ரௌட் இல்லை. அங்கே ஒரு பக்கம் வண்டி போட்டுக்கல. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அங்கேருந்து பார்க்குற மாதிரி. பாருங்க பாருங்க பாருங்க. காது அடைச்சிக்கிச்சு, எனக்கு காது அடைச்சிக்கிச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு. இவ்வளோ பெரிய கம்பி எங்கே ஏறிச்சு, எப்படி ஏறிச்சுன்னே தெரியல. இப்போ தான் ஏறிச்சு, இப்போ தான். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால பாட்டி கழட்டிட்டு இருக்காங்க. அதுவும் அவருக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருக்காமா, அதனால வந்து நைட்டு பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி இருந்தாலும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி बच गया। नजर बच गया, ये तो नहीं था मेरे पास। ये देखो फिर ये होता है। एक बड़ा नील था, आपने निकाल दिया क्या? निकाल दिया। अच्छा कर लिया, नहीं तो वो नेल सब खत्म करते। निकाल को माउथ है ना, माउथ रिमूव किया। क्या की दिख गया था? हाँ ये दिख गया था। वो बड़ा बड़ा था, ये इतना बड़ा था। वो निकाला अच्छे हुआ, नहीं तो वो पूरा सब दाग लगा ना। ஸோ ஃபைனலி வந்து ஒட்டி முடிச்சிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை பஞ்சர் ஆகுன்னு. ஆனால் இப்போ பரவாயில்ல,
பக்கத்துலேயே ஆள் இருந்தாங்க ஒரு 2-3 கிலோமீட்டரில். இல்லைன்னு வச்சுக்கோங்க செம்ம சீனாக இருக்குது. நைட்டில் போய் நான் என்ன பண்ணியிருப்பேன், ரொம்ப கஷ்டம்தான். ஆல்மோஸ்ட் நான் நட்டை மாட்ட போகிறாங்க. நட்டை மாட்டின உடனே கிளம்ப வேண்டியதுதான். ஆகையா குட் மார்னிங். காலையில் இப்போ 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோம். 5:30 மணிக்கு வந்து சன் வெளியே வந்துருச்சு. 6 மணிக்கு தானே சூரியன் உதிக்கும். ஆனால் இங்கே 5:30 மணிக்கே உதிச்சோம். 5:30 மணிக்கே வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப ஏர்லியாக வந்து இங்கே வந்து சன்ரைஸ் பார்க்குறாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 o'clock அந்த மாதிரிலாம் வந்து சன்ரைஸ் ஆயிரும் போல். ஏன்னா நாங்கள் 5:30க்கு பார்க்கும்போதே சன்னுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அந்த மலைக்கு மேலே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக சன் ரைஸ் ஆகுதுங்க டார்ஜிலிங்கில். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இங்கேயும் வந்து பயங்கரமாக ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்கன்னா, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அந்த மாதிரி தான். ரூம் வந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக ரூம் இருக்கிறது எனக்கு. அங்கே நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது இடம். ஸோ அங்கேருந்து கார் பார்க்கிங்க்கு பைக்குக்கு தனியாக ஒரு இடத்துல நிப்பாட்டணுமா, அது 5 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம். ஸோ நான் ரூமை வந்து அங்கே எடுத்துகிட்டு நான் பைக்கை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டணும். இங்கே நிப்பாட்ட சரி அதுவும் கிடையாது. நிப்பாட்டினா இங்கே வந்து பைக்குக்கு 200 நான் தனியாக நானே கொடுத்துக்கணும். அது அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து போகிற செலவு, நடந்து போகிறது, ஸோ இந்த மாதிரி இதில் ஸ்கேமில் மாட்டாமல் ரூம் எடுக்கும் போதே பார்த்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 பேர்த்துக்கு ரூம் எவ்வளோன்னு கேட்டேன். 800 rupees அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காசே அப்புறம் எங்கேருந்து அப்படின்னா ஏன்னா அது மாதிரி தமிழ்நாடுனா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நான் ஒரு ஆளுக்கு சொல்கிறேன், 2 பேர்த்துக்கு நான் 2 பேர்த்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னா சரி ஓகே உங்களுக்காக நீங்கள் ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்காக 1500 rupees பண்ணிக்கிறேன் ரூமுக்கு 1 டேக்கு. 2 டேஸுக்கு 3000 rupeesன்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 1500 rupees பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பே பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது இப்போ என்ன சொல்கிறேன், டோட்டலாக 4000 rupees கொடுக்கணும். நீங்கள் 1500 rupees கொடுத்துருக்கீங்க, மீதி அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதுக்காக இந்த சண்டை அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி கேங்டாக்கில் வந்து நாங்கள் எங்கள் ட்ரிப் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அவன் வந்து கேங்டாக்லேயும் வந்து நான் என்கிட்டே ரூம் எடுங்க, என்கிட்டே ரூம் இருக்குது அப்படின்னாப்ல. ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க காசு இங்கேயும் சேர்த்து வசூல் பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்து எந்த பிளான்ஸையும் சொல்லாமல் ரூம் மட்டும் எடுத்துகிட்டு நீட்டாக தப்பிச்சு ஓடிடணும். இல்லைன்னா இப்படி தான் மாட்டிக்கிட்டு பணத்தை பே பண்ணிட்டு உட்காந்துருக்கணும் இவங்ககிட்ட. ப்ளஸ் அதெல்லாம் வண்டியை கொடுத்துட்டு காலங்காலத்தில் இங்கிட்டு நடக்க வேண்டியது இருக்குது.